எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த மார்ச் மாதம் உலக அளவில் பெரும் கொந்தளிப்பு நிறைந்த மாதமாக இருக்கிறது. கடந்த காலத்தில் உலகம் முழுவதும் கோவிட் பெருந்தொற்று காரணமாக நீண்ட காலகட்டத்திற்கு பிரச்சனைகளை சந்தித்து வந்தது என்பது நம் நினைவினில் இன்னும் இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று என்ற சங்கடத்தை நாம் கடந்து வந்த பிறகு உலகம் புதிய முறையிலே வளர்ச்சிப் பாதையிலே முன்னேறிச் செல்லும் என்பது நம் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் உலகின் பல்வேறு பாகங்களில் தொடர்ந்து போரும் பிணக்குமான சூழ்நிலைகள் நிலவி வருகின்றன. தற்போது நமது அண்டைப்புறத்திலே ஒரு மாத காலமாகவே கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. நமது லட்சக்கணக்கான குடும்பங்களின் நெருங்கிய உறவுகள் இந்த நாடுகளில் வசிக்கின்றார்கள். குறிப்பாக பாரசீக வளைகுடா நாடுகளிலே பணியாற்றி வருகின்றார்கள். அங்கே இருக்கின்ற 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வரும் அனைத்து வளைகுடா நாடுகளுக்கும் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இப்போது போர் நடைபெற்று வரும் பகுதி நமது எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்து வரும் பெரிய மையமாகும். இதன் காரணமாக உலகெங்கிலும் பெட்ரோல் டீசல் தொடர்பாக சங்கடமான சூழ்நிலை நிலவி வருகிறது. நமது உலகளாவிய தொடர்புகள், பல்வேறு நாடுகள் நமக்கு அளித்து வரும் உதவிகள் மற்றும் கடந்த 10 ஆண்டிலே நாடெங்கிலும் ஏற்பட்டிருக்கும் வல்லமை ஆகியவற்றின் காரணமாக பாரதம் இந்த சூழ்நிலைகளை உறுதியோடு எதிர்கொண்டு வருகின்றது. நண்பர்களே, கண்டிப்பாக இது சவாலான காலகட்டம்தான் என்பதில் ஐயமில்லை. நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்து இந்த சவாலான காலகட்டத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று மனதின் குரல் வாயிலாக நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் நான் விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன். அரசியல் செய்வோர் இந்த விஷயம் குறித்தும் கூட அப்படி செய்யக்கூடாது. இது தேசத்தின் 140 கோடி நாட்டு மக்களின் நலன்களோடு தொடர்புடையது. இதிலே சுயநலத்திற்கோ அரசியலுக்கோ எந்த இடமும் கிடையாது. இந்தச் சூழலில் யாரெல்லாம் புரளிகளை பரப்புகிறார்களோ அவர்கள் தேசத்திற்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்துகின்றார்கள். விழிப்போடு இருங்கள். புரளிகள் உங்களை பாதிக்க அனுமதியாதீர்கள். அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரும் தகவல்களை மட்டுமே நம்புங்கள். அவற்றின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று நாட்டு மக்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேசத்தின் 140 கோடி மக்களின் வல்லமையால் எப்படி நாம் கடந்த கால சங்கடங்களை முறியடித்தோமோ அதேபோல இந்த முறையும் கூட நாம் அனைவரும் இணைந்து இந்த கடினமான சூழ்நிலைகளையும் மிகவும் சிறப்பான வகையிலே எதிர்கொண்டு மீண்டு வருவோம் என்பதில் எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. எனதருமை நாட்டுமக்களே, பாரதத்தின் சக்தி இங்கே இருக்கும் கோடானுகோடி மக்களிடம் பொதிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முயற்சி பற்றியே நான் இன்று மனதின் குரலில் தெரிவிக்க இருக்கிறேன். இது நாட்டு மக்களின் பங்களிப்பு உணர்வினை பிரதிபலிக்கிறது. ஞான பாரதம் ஆய்வு என்ற இந்த முயற்சி நமது பெருமைக்குரிய கலாச்சாரம் மற்றும் வளமையான மரபோடு தொடர்புடைய ஒன்று. நாடெங்கிலும் இருக்கும் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது கையெழுத்து பிரதிகள் பற்றிய தகவல்களை ஒன்று திரட்டுவதுதான் இதன் நோக்கம். இந்த ஆய்வோடு இணைத்துக்கொள்ள ஒரு வழி எது என்றால் அது ஞான பாரதம் செயலிதான். உங்களிடத்திலே ஏதும் கையெழுத்து பிரதி இருக்கிறதா அல்லது அது பற்றிய தகவல் இருக்கிறதா? அப்படியென்றால் அதன் புகைப்படத்தை ஞான பாரதம் செயலியில் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பதிவோடு தொடர்புடைய தகவலும் சரிபார்க்கவும் படுகின்றன. ஆயிரக்கணக்கான கையெழுத்துப் படிகளை மக்கள் இதுவரையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. எடுத்துக்காட்டாக அருணாச்சல் பிரதேசத்தின் நாம்சாயியைச் சேர்ந்த சாவோ நந்தி சின் லோகாங் அவர்கள் தாய் எழுத்தில் இருக்கும் கையெழுத்துப் படிகளை பகிர்ந்திருக்கிறார். அமிர்தசரஸிலே பாய் அமித் சிங் ராணா குர்முகி எழுத்திலான கையெழுத்துப் படிகளை பகிர்ந்திருக்கிறார். இது நமது மகத்தான சீக்கிய பாரம்பரியம் மற்றும் பஞ்சாபி மொழியோடு தொடர்புடைய கையெழுத்துப் படிகளாகும். பனையோலைச் சுவடிகளில் எழுதப்பட்டிருப்பவற்றை சில அமைப்பினர் அளித்தார்கள். ராஜஸ்தானத்தின் அபய் ஜெயின் நூலகம்
செப்புத் தகடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் மிகவும் பழமையான கையெழுத்துப் படிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல லத்தாக்கைச் சேர்ந்த ஹேமிஸ் மடாலயமானது திப்பெத்திலே இருக்கும் மிகவும் மதிப்புமிக்க கையெழுத்துப் படிகள் பற்றிய தகவல்களை அளித்தது. இங்கே நான் சில எடுத்துக்காட்டுகளை மட்டுமே அளித்திருக்கிறேன். இந்த ஆய்வு ஜூன் மாத இடைப்பகுதி வரை நடைபெற இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தோடு தொடர்புடைய விஷயங்களை முன்னெடுத்துச் செல்வோம், பகிர்வோம் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டுமக்களே, பாரதம் உலகின் மிகவும் இளமையான தேசம். தேசத்தின் இளைய சக்தி தேச நிர்மாணத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய உதவி கிடைக்கிறது. தேச நிர்மாணத்தின் இந்த பெரிய கடமையை ஆற்றுவதில் பெரும் பங்கு ஆற்றி வருவது என்னுடைய இளைய பாரதம், அதாவது மை பாரத் அமைப்பு. இந்த அமைப்பு தேசத்தின் இளைஞர்களை பல்வேறு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளோடு இணைத்து வருகிறது. மை பாரத் வாயிலாக பட்ஜெட் குவெஸ்ட் என்ற நிகழ்ச்சிக்கு தற்போதுதான் ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாடெங்கிலும் இருக்கும் இளைஞர்களை பட்ஜெட் செயல்பாடு மற்றும் கொள்கை வடிவமைப்போடு இணைப்பதுதான் இதன் நோக்கம். இதோடு தொடர்புடைய வினாவிடை போட்டியிலே நாடெங்கிலும் இருந்தும் 12 லட்சம் இளைஞர்கள் பங்கெடுத்தார்கள். இதற்கு பிறகு சுமார் 1,60,000 பங்கெடுப்பாளர்கள் கட்டுரை போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவற்றிலே சில கட்டுரைகளை படிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நாட்டின் என்னுடைய இளைய நண்பர்கள் தேசத்தின் வளர்ச்சிக்காக எந்த அளவுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளிக்க துடிப்போடு இருக்கிறார்கள் என்பது இவற்றிலிருந்து எனக்கு தெரிய வந்தது. தெலங்கானாவின் சூர்யாபேட்டிலிருந்து கோட்லா ரகுவீர் ரெட்டி, உத்தரப்பிரதேசத்தின் பாராபங்கியைச் சேர்ந்த சௌரப் பேஸ்வார், பிஹாரின் கோபால்கஞ்சைச் சேர்ந்த சுமித் குமார் ஆகியோர் விவசாயிகள் நலனோடு தொடர்புடைய விஷயம் குறித்து எழுதியிருந்தார்கள். பஞ்சாபின் மொஹாலியைச் சேர்ந்த ஆஞ்சல், ஒடிஷாவின் கேந்திரபாடாவைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் ரட் ஆகியோர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் வழிமுறைகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஹரியானாவின் யமுனா நகரிலிருந்து பிரதம் பரார், பசுமையான தூய்மையான பாரதமே வழமையான பாரதத்தை எட்ட தேவையான வழி என்று எழுதியிருக்கிறார். இதிலிருந்து அவருடைய ஆழமான சிந்தனா சக்தி வெளிப்படுகிறது. ஊரகப் பகுதிகளில் விளையாட்டுத் திறமைகளை அடையாளம் காண அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தில்லியின் சங் குப்தா அளித்திருக்கும் ஆலோசனை. நமது இளைய நண்பர்கள் திறன் மேம்பாடு மற்றும் வணிகம் புரிவதில் சுலபத்தன்மை குறித்தும் கூட தம்முடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வரும் அனைத்து இளைஞர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த கருத்துக்கள்தாம் தேசத்தை முன்னெடுத்துச் செல்ல முக்கியமான தேவைகள். என் கனிவான நாட்டு மக்களே, நாடெங்கிலும் இருக்கும் கிரிக்கெட் விசிறிகளுக்கு இந்த மாதம் உற்சாகம், ஊக்கம் நிறைந்த மாதம். பாரதம் T20 உலகக்கோப்பை என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றிப்பதிவை ஏற்படுத்திய போது நாடெங்கிலும் ஒரே சந்தோஷமயம். நமது அணியின் பிரமாதமான இந்த வெற்றி நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுத்துகிறது. கடந்த மாதத்தின் நிறைவு பகுதியில் கர்நாடகத்தின் ஹூப்ளியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு போட்டி நடந்தது. இந்த போட்டியில் வென்ற ஜம்மு காஷ்மீரத்தின் கிரிக்கெட் அணி ரஞ்சி கோப்பையை தன்னுடையதாக்கிக் கொண்டது. மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நீண்ட காலகட்ட காத்திருப்புக்குப் பிறகு இந்த அணி தனது முதல் ரஞ்சி கோப்பை வெற்றி என்ற பதிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. வரலாறு காணாத இந்த வெற்றி விளையாட்டு வீரர்களின் பல்லாண்டுகால தொடர் முயற்சிகளின் விளைவுதான். அணியின் தலைவர் பாரஸ் டோக்ரா மிகச் சிறப்பாக தம் திறமைகளை வெளிப்படுத்தினார். தமது தலைமையால் இந்த வெற்றிக்கு அவர் முக்கியமான பங்களிப்பு அளித்தார். இன்று தேசத்திலே காஷ்மீரைச் சேர்ந்த இளைய பந்து வீச்சாளரான ஆகிப் நபியின் வெளிப்பாடு பற்றித்தான் பேச்சாக இருக்கிறது. இவர் இந்த ரஞ்சி காலத்தில் 60 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இந்த வெற்றியால் அணியின் வீரர்கள், பயிற்றுநர்கள் மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரத்தின் மக்களும் புளகாங்கிதம் அடைந்திருக்கிறார்கள். கிரிக்கெட் மைதானத்தின் இந்த அருமையான செயல்பாட்டிற்குப் பிறகு அங்கே இருக்கும் இளைஞர்களிடம் விளையாட்டுக்கள் மீதான உற்சாகம் மேலும் அதிகரித்து விட்டது. வரவிருக்கின்ற காலத்திலே பல இளைஞர்கள் விளையாட்டுகளில் முனைப்பு காட்ட இந்த வெற்றி உத்வேகம் அளிப்பதாக இருக்கும். ஜம்மு காஷ்மீரத்தின் மக்களிடத்திலே விளையாட்டுக்கள் தொடர்பாக அலாதியான ஈர்ப்புணர்வு இருந்து வந்திருக்கிறது.
இப்போது பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை கூட நடத்தத் தொடங்கி இருக்கிறார்கள். கேலோ இந்தியா பனிக்கால விளையாட்டுப் போட்டிகள் விஷயத்திலே ஏற்கனவே குல்மர்க் அடையாளமாக ஆகிவிட்டது. கால்பந்தாட்டம் போன்ற விளையாட்டுக்கள் கூட இங்கே இளைஞர்களின் விருப்ப விளையாட்டாக இருக்கிறது. வரவிருக்கின்ற காலகட்டத்திலே ஜம்மு காஷ்மீரத்தின் விளையாட்டு வீரர்களின் வெற்றிப் பயணம் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் உளம் நிறை நாட்டு மக்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்களே வளர்வார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. அந்த அளவுக்கு பிரபலமாக இல்லாத விளையாட்டுக்களை கூட நமது நாட்டு இளைஞர்கள் இப்போது சொந்தமாக்கிக் கொள்ளத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை காணும்போது மனதுக்கு இதமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் திறமைசாலியான தடகள வீரர் குல்வீர் சிங் தனது திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். சில வாரங்கள் முன்பாக நடந்த நியூயார்க் சிட்டி ஹாஃப் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு 3வது இடத்தை பிடித்து இவர் சாதனை படைத்திருக்கிறார். 1 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்திலே அரை மாரத்தான் போட்டியை நிறைவு செய்த முதல் பாரத நாட்டு தடகள வீரர் இவர்தான். ஸ்குவாஷ் விளையாட்டு வீரர் அனாஹத் சிங் அவர்கள் ஸ்குவாஷ் ஆன் ஃபயர் ஓப்பன் என்ற மிகப்பெரிய சர்வதேச போட்டியை வென்றிருக்கிறார். வெறும் 17 வயதே ஆன இவர் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். இதோடு கூடவே இவர் PSA உலக தரவரிசையிலே தலைசிறந்த 20 வீரர்கள் பட்டியலில் மிக குறைவான வயதிலே இடம்பெற்ற முதல் ஆசிய பெண்ணாகவும் ஆகியிருக்கிறார். அதேபோல அஸ்மிதா அத்லெட்டிக்ஸ் லீக் பற்றிய தகவலும் என்னிடத்தில் இருக்கிறது. இதிலே மார்ச் மாதம் 8ஆம் தேதியன்று பெண்கள் தினத்தன்று பல விளையாட்டு நிகழ்ச்சிகள் மிக பிரமாதமாக நடந்தன. இந்த போட்டியிலே சுமார் 2 லட்சம் பெண்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இதை காணும்போது பாரதத்தின் பெண் சக்தி தேசத்தின் விளையாட்டுக்கள் துறையை மாற்றியமைப்பதில் முக்கியமான பங்காற்றி வருகிறது என்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய உடலுறுதி மீது கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் என்று நான் எப்போதுமே உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சர்வதேச யோகக்கலை தினத்துக்கு இன்னும் 100 நாட்களுக்கும் குறைவான காலமே இருக்கிறது. உலகம் முழுவதிலும் யோகக்கலை மீதான ஈர்ப்பும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஆப்பிரிக்காவின் ஜிபூத்தியிலே அல்மிஸ் அவர்கள் தன்னுடைய அரவிந்த யோகா மையம் வாயிலாக யோகக்கலையை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்று வருகிறார். அங்கே இருக்கும் மேலும் பல இடங்களிலும் கூட மக்களுக்கு யோகக்கலையை கற்பித்து வருகிறார். இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டரான யுவராஜ் துவாவின் பதிவுக்கான எனது பதிலுக்கு உங்களில் பலர் கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். சர்க்கரை அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய தந்தையாருக்கு நான் கூற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். என்னுடைய வேண்டுகோள் அவருடைய தந்தையாரிடத்திலே நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, எனக்கு உவகையை அளித்தது. அதே போல நீங்களும் கூட நீங்கள் உட்கொள்ளும் சர்க்கரையின் அளவை குறைத்துக் கொள்ளுங்கள், சமையல் எண்ணெய் அளவில் 10% குறைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கூட நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இத்தகைய சின்ன சின்ன முயற்சிகளால் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறையோடு தொடர்புடைய நோய்களிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, ஹிந்தி மொழியிலே ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், நாம் எத்தனைக்கெத்தனை பயில்கிறோமோ அத்தனைக்கத்தனை புத்திசாலித்தனத்தை, திறமையை அடைகிறோம் என்பதே. அதேபோல எப்போது ஒருவருடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு இருக்கிறதோ அப்போதுதான் அவரால் சிறப்பாக கற்க முடியும். பெங்களூருவில் கல்வியோடு தொடர்புடைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு முயற்சி பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே ஒரு குழு பிரயோக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் என்ற அமைப்பை நடத்தி வருகிறது. இந்த குழு ஆய்வுத் திட்டங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துகிறது. இந்த குழு பள்ளிக்கூட மட்டத்தில் அறிவியல் கல்வியை விருப்பப் பொருளாக ஆக்குவதில் முனைந்திருக்கிறது. இவர்கள் அன்வேஷன் என்ற பெயரிலான ஒரு பரிசோதனையை மேற்கொண்டார்கள். இதன் வாயிலாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு வேதியியல், பூமி பற்றிய அறிவியல் மற்றும் நலவாழ்வு போன்ற துறைகளில் புதுமைகளை புரிய சந்தர்ப்பங்களை அளிக்கின்றார்கள். இதனால் ஆய்வுகள் மேற்கொள்வது பற்றிய நல்ல அனுபவம் மாணவர்களுக்கு கிடைப்பதோடு கூடவே செயல் திட்டங்களை பதிப்பிக்கவும் ஒரு தளம் கிடைக்கிறது. நண்பர்களே, தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியின் போது சில மாணவர்கள் அறிவியலை படிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம்,
ஆனால் அதனிடம் ஒரு வகை பயமும் இருப்பதாக என்னிடம் கூறினார்கள். இந்த நோக்கிலே பிரயோக் குழுவின் முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. இந்தப் படி மாணவர்களை அறிவியலோடு இணைப்பதோடு கூடவே நடைமுறையிலே சிலவற்றைச் செய்து காட்டக்கூடிய வாய்ப்பையும் அளிக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாமே செய்து பார்க்கும்போதுதான் ஆர்வமும் நாட்டமும் உருவாகும். என்னுடைய இந்த இளைய நண்பர்களில் யார் வருங்காலத்திலே அருமையான விஞ்ஞானியாவார் என்பதை யார் அறிவார்கள்? நண்பர்களே, கல்வி வாயிலாக கடந்த காலத்தை பராமரிக்கவும் வருங்காலத்தை தயார் செய்யும் ஒரு முயற்சியை நாகா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் செய்து வருகிறார்கள். இந்த சமுதாயத்தவர்கள் தங்களுடைய தொல்குடி பாரம்பரியங்களை மிகவும் போற்றுகின்றார்கள். இவற்றின் மீது பெருமிதம் கொள்வதோடு தங்களுடைய அணுகுமுறையை நவீனமானதாகவும் வைத்துக் கொள்ளுகிறார்கள். நாகா பழங்குடிகளில் மோருங் கற்றல் என்ற ஒரு பாரம்பரியமான வழிமுறை இருந்தது. இதிலே மூத்த குடிமக்கள் தங்களுடைய அனுபவங்கள் வாயிலாக இளைஞர்களுக்கு பாரம்பரியமான ஞானம், வரலாறு மற்றும் வாழ்க்கை கல்வி பற்றி கூறுவார்கள். காலப்போக்கிலே இந்த முறை இப்போது மோருங் கல்வி கோட்பாடாக மாறிவிட்டது. இதன் வாயிலாக குழந்தைகளிடத்திலே அறிவியல் மற்றும் கணிதம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் ஏற்படுத்தப்படுகின்றது. இதிலே சமுதாயத்தின் மூத்தவர்கள் அவர்களுக்கு கதைகள், பழங்குடி பாடல்கள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளோடு வாழ்க்கை திறன்களை பற்றியும் கற்பிக்கின்றார்கள். இந்த வகையிலே நமது நாகாலாந்து தன்னுடைய கலாச்சார மரபுகளை பாதுகாக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளின் கல்வியை முன்னெடுத்தும் வருகின்றது. உங்கள் பகுதியிலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக என்னோடு பகிருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, தேசத்தில் பல்வேறு பாகங்களில் வெப்பம் அதிகரிக்கத் தொடங்கிவிட்டது. அதாவது இந்த வேளை நீர் பாதுகாப்பு தொடர்பான நம்முடைய உறுதிப்பாடுகளை மீள் உறுதி செய்து கொள்வதற்கான வேளையாகும். கடந்த 11 ஆண்டுகளில் நீர் சேமிப்பு இயக்கம் காரணமாக மக்களிடம் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இயக்கம் காரணமாக நாடெங்கிலும் சுமார் 50 லட்சம் செயற்கை நீர் அறுவடை அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது நீர் சங்கடங்களை சமாளிக்க கிராம அளவிலேயே சமூக ரீதியான முயற்சிகள் நடக்கத் தொடங்கிவிட்டன என்பது இதமாக இருக்கிறது. சில இடங்களில் பழைய குளங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன என்றால், சில இடங்களில் மழைநீர் சேகரிப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமுத நீர்நிலைகள் இயக்கத்தின்படி சுமார் 70,000 அமுத நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மழைக்காலம் வரும் முன்னரே இந்த நீர்நிலைகளை சுத்தம் செய்யும் வேலை தொடங்கிவிட்டது. இன்று நான் உங்களிடத்திலே சில உத்வேகமான எடுத்துக்காட்டுகளை முன்வைக்க விரும்புகிறேன். மக்களின் பங்களிப்பு வாயிலாக நீர் பராமரிப்பு எந்த அளவுக்கு பரவலாகிறது என்பதையே இந்த எடுத்துக்காட்டுகள் தெரிவிக்கின்றன. நண்பர்களே, திரிபுராவின் ஜம்புயி மலைகளில் இருக்கும் வாங்கமுன் கிராமம் 3000 அடி உயரத்தில் இருக்கிறது. இந்த கிராமம் தீவிரமான நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வந்தது. கோடை காலத்தில் கிராமத்தவர்கள் நீருக்காக நீண்ட நெடிய தொலைவுகளுக்கு பயணிக்க வேண்டியிருந்தது. முடிவாக கிராமத்தவர்கள் மழைநீரின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் பாதுகாப்பது என்று தீர்மானித்தார்கள். இன்று வாங்கமுன் கிராமத்திலே கிட்டத்தட்ட அனைத்து இல்லங்களிலும் கூரை மீது அமைக்கப்பட்ட மழைநீர் அறுவடை முறை நிறுவப்பட்டிருக்கிறது. கிராமம் என்றைக்கும் நீர் தட்டுப்பாடு காரணமாக அவதிப்படக்கூடாது என்பதை உறுதி செய்யும் இந்த நடவடிக்கை நீர் சேமிப்புக்கான உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டாகிவிட்டது. நண்பர்களே, இதைப் போலவே சத்தீஸ்கடின் கோரியா மாவட்டத்திலும் கூட ஒரு வித்தியாசமான முன்னெடுப்பை காணலாம். இங்கே இருக்கும் விவசாயிகள் ஒரு எளிமையான ஆனால் அருமையான உத்தியை கையாண்டார்கள். இவர்கள் தங்களுடைய வயல்வெளிகளில் சின்ன சின்ன ரீசார்ஜ், அதாவது மறுவூட்ட குளங்கள் மற்றும் சோக் பிட், உறிஞ்சு குழிகளை ஏற்படுத்தி இவை காரணமாக மழைநீர் வயல்களிலே தேங்கத் தொடங்கியது. நீர் மெல்ல மெல்ல நிலத்தடிக்குள் செல்லத் தொடங்கியது. இன்று இந்த பகுதியில் 1200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த மாதிரியை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள். கிராமத்தின் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் பிரமாதமாகிவிட்டது. இதைப் போலவே தெலங்கானாவின் மஞ்சேரியால் மாவட்டத்தின் முதிகுண்டா கிராமத்திலேயும் கூட மக்கள் அனைவரும் இணைந்து நீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டார்கள். கிராமத்தின் 400 குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளில் இத்தகைய சோக் பிட், உறிஞ்சு குழிகளை ஏற்படுத்தி
நீர் பராமரிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள். இதனால் கிராமத்தின் நிலத்தடி நீர்மட்டம் சிறப்பாக ஆனதோடு மாசடைந்த நீர் காரணமாக ஏற்படும் நோய்களும் குறைந்து போனது. எனதருமை நாட்டுமக்களே, நமது மீனவ சகோதர சகோதரிகள் கடல் வீரர்கள் மட்டுமல்ல, தற்சார்பு பாரதத்தின் பலமான அடித்தளங்களும் ஆவார்கள். அவர்கள் பொழுது புலரும் முன்பாகவே கடலின் அலைகளுக்கு இடையே பயணித்து தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மட்டுமல்லாமல் தேசத்தின் பொருளாதாரத்தையும் பலப்படுத்துவதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இத்தகைய கடும் உழைப்பாளிகளான மீனவர்களின் வாழ்க்கை இன்று பல வகைகளில் சுலபமானதாக ஆகிக் கொண்டு வருகின்றது. துறைமுகங்களின் வளர்ச்சியாகட்டும், மீனவர்களுக்கான காப்புறுதியாகட்டும், இப்படி பல முன்னெடுப்புகள் அவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக ஆகி வருகின்றது. கடலிலே அவர்களுடைய செயல்பாடுகளை பருவநிலையின் போக்குதான் தீர்மானிக்கிறது என்பதை நாம் அறிவோம். இதை புரிந்து கொண்டு தொழில்நுட்பம் வாயிலாகவும் அவர்களுக்கு முழுமையான உதவிகள் புரியப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட முயற்சிகளால் நமது மீன்வளத்துறை தன்னிறைவு பெற்றதாக ஆவதோடு மட்டுமல்லாமல் புதியனவற்றை சாதிக்கும் குறிக்கோள் உணர்வு நிறைந்ததாகவும் ஆகியிருக்கிறது. இன்று மீன்வளம் மற்றும் கடல் பாசித் துறைகளில் புதுமைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. நமது மீனவ சகோதர சகோதரிகள் தற்சார்பு உடையவர்களாக ஆகி வருகின்றார்கள். ஒடிஷாவின் சம்பல்பூரைச் சேர்ந்த சுஜாதா பூயான் அவர்களும் கூட இல்லத்தரசியாக இருந்தார். ஆனால் புதியதாக எதையாவது சாதிக்க வேண்டும், குடும்பத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகையால் சில ஆண்டுகள் முன்பாக அவர் ஹீராகுண்ட் நீர்த்தேக்கத்திலே மீன் பண்ணையை தொடங்கினார். தொடக்க கட்டத்தில் இது அவருக்கு சுலபமாக இருக்கவில்லை. பருவநிலை மாற்றம், மீன்களுக்கான உணவு ஏற்பாடு மற்றும் வீட்டின் பொறுப்புகள் ஆகியவற்றை சீராக வைத்திருக்க வேண்டிய சவால்கள் இருந்தன. ஆனால் மனதில் உறுதி இருந்தது. வெறும் 2-3 ஆண்டுகளிலேயே அவர் தனது முயற்சியை ஒரு வளமான வர்த்தகமாக ஆக்கினார். இன்று இவருடைய வெற்றியானது சமுதாயத்தின் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றாக இருக்கின்றது. நண்பர்களே, லட்சத்தீவுகளின் மினிகாயைச் சேர்ந்த ஹாவ்வா குல்சார் அவர்களின் கதையானது நமது சகோதர சகோதரிகளின் அற்புதமான உறுதிப்பாட்டினை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றது. உள்ளபடியே இவர் ஓர் மீன் பதப்படுத்தும் அலகை நடத்தி வந்தார். ஆனால் தன்னிடத்தில் மட்டும் ஒரு நல்ல குளிர்சாதன சேமிப்பு அலகு இருந்தால் மேலும் சிறப்பாக செயல்பட முடியுமே என்று கருதினார். ஆகையால் குளிர்சாதன சேமிப்பு அலகை அமைக்க முடிவெடுத்தார். இன்று இதுவே இவருடைய பலமாகவும் ஆகியிருக்கிறது. இப்போது சிறப்பான திட்டமிடலோடு வியாபாரத்தை செய்து வருகின்றார். நண்பர்களே, தேசத்திலே இன்று அனைத்து வகைகளிலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் நடந்தேறி வருகின்றன, கருத்தூக்கம் அளிக்கின்றன. பேல்காவியின் சிவலிங்க சத்தப்பா ஹுத்தார் பாரம்பரியமான முறை விவசாயத்தை விட்டு விலகி ஒரு தனிப்பாதையை தேர்ந்தெடுத்தார். இதற்காக இவர் ஒரு பாண்ட் ஃபார்ம் குளப்பண்ணையை ஏற்படுத்தினார். இதனை செய்ய இவருக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இப்போது தனது குளத்திலிருந்து மீன்களை விற்பனை செய்து நல்ல வருமானத்தையும் ஈட்டி வருகிறார். அதேபோல கடல் பாசிக்கான தேவையை பார்த்து பலர் கடல் பாசி வளர்ப்பிலே ஈடுபடத் தொடங்கியிருக்கின்றார்கள். இதனால் இவர்களுக்கு அதிக ஆதாயமும் கிடைத்து வருகின்றது. மீண்டும் ஒரு முறை மீன்வளத்துறையோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். நமது பொருளாதாரத்தை மேலும் சக்தி அடைந்ததாகச் செய்வதில் அவர்களுடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. எனது அருமை நாட்டுமக்களே, சமுதாயம் தானே முன்னேறும்போது சின்ன சின்ன முயற்சிகளும் கூட பெரிய மாற்றங்களுக்கான அடித்தளங்களாகி விடுகின்றன. நமது தேசத்திலே பல்வேறு பாகங்களில் இப்படிப்பட்ட பல எடுத்துக்காட்டுகள் தென்படத் தொடங்கியிருக்கின்றன. இவையெல்லாம் நமக்கு இந்த கற்றலைத்தான் அளிக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தின் வாராணசியில் உள்ளெழுச்சி அளிக்கக்கூடிய ஒரு முயற்சியை தற்போதுதான் காண முடிந்தது. அங்கே ஒரே மணி நேரத்திலே 2,51,000க்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டு ஒரு புதிய கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டது. இந்த முயற்சியின் மிகவும் சிறப்பான விஷயம் என்னவென்றால், இதிலே ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்றாக பங்கெடுத்து கொண்டார்கள் என்பதுதான். மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என அனைவரும் இணைந்து இந்த பணியை சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். மக்கள் பங்கெடுப்பின் இதே உணர்வுதான் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் போதும் காண முடிகிறது. இந்த இயக்கத்தின் மூலம் நாடெங்கிலும் கோடிக்கணக்கான மரங்கள் நடப்பட்டன.
நண்பர்களே, நாகாலாந்தின் சிஜாமி கிராமத்திலும் கூட மிகவும் உள்ளெழுச்சி அளிக்கக்கூடிய ஒரு முயற்சி பற்றி தெரிய வந்திருக்கிறது. சிஜாமி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் இணைந்து 150க்கும் மேற்பட்ட பாரம்பரிய ரக விதைகளை பாதுகாத்து வருகின்றார்கள். இந்த விதைகளை ஒரு சமுதாய விதை வங்கியிலே சேமித்து வைத்திருக்கின்றார்கள். இதை கிராமத்து பெண்கள் தாம் நடத்துகின்றார்கள். இதிலே நெல், கம்பு, சோளம், பருப்பு வகைகள், காய்கறிகள், பல வகையான மூலிகைகள் ஆகியன அடங்கும். இது எப்படிப்பட்ட முயற்சி என்றால், இதிலே ஞானமும் பாதுகாக்கப்படுகிறது, பாரம்பரியமும் உயிர்ப்போடு இருக்கின்றது, வரும் தலைமுறையினருக்கு ஒரு பலமான அஸ்திவாரமும் தயாராகின்றது. நண்பர்களே, இன்று உலகிலே நாம் சூழல் மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொண்டு வரும் வேளையிலே தீர்வுகள் எப்போதும் தொலைவில் இல்லை என்பதையே இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் தெரிவிக்கின்றன. பல வேளைகளில் நம்முடைய பாரம்பரிய ஞானம் மற்றும் சமூக முயற்சிகள்தாம் பலமான பாதையை நமக்கு காட்டுகின்றன. என் அன்பே வடிவான நாட்டு மக்களே, இன்று தேசத்தின் எந்த ஒரு சிறிய பெரிய நகருக்குச் சென்றாலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கலாம். அதிக எண்ணிக்கையில் வீடுகளின் கூரைகளிலே சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில ஆண்டுகள் முன்பு வரை இவை ஏதோ சில வீடுகளில் மட்டுமே இருந்தன. ஆனால் இன்றோ பிரதம மந்திரி சூரிய சக்தி வீடுகள் திட்டத்தின் தாக்கத்தை தேசத்தின் மூலை முடுக்கெங்கிலும் காண முடிகின்றது. இந்த திட்டம் காரணமாக குஜராத்தின் சுரேந்திரநகர் மாவட்டத்தின் பாயல் முஞ்ச்பாராவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இவர் சூரிய முன்முயற்சி வாயிலாக சூரிய சக்தி தொழில்நுட்ப பயிற்சியை மேற்கொண்டு 4 மாதங்களில் சோலார் பிவி டெக்னீஷியன், அதாவது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்ப வல்லுநர் படிப்பையும் நிறைவு செய்தார். இப்போது இவர் ஒரு திறமை வாய்ந்த சூரிய சக்தி தொழில்நுட்ப வல்லுநராக ஆகி வருகிறார். அக்கம்பக்கத்தில் இருக்கும் மாவட்டங்களில் சூரிய சக்தி கூரை மீதான மின் அமைப்புகளை ஏற்படுத்தி வருகிறார். மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, மீரட்டின் அருண்குமாரும் கூட தனது பகுதியிலே ஆற்றல் அளிப்பவராக இருக்கிறார். தற்போதுதான் தில்லியில் நடந்த நிகழ்ச்சியில் அருண்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இப்போது மின்சாரத்துக்கு செலுத்தும் கட்டணத்தை சேமிப்பதோடு மட்டுமல்லாமல் உபரி மின்சாரத்தை விற்பனை செய்வதாகவும் கூறினார். நண்பர்களே, ஜெய்ப்பூரின் முரளிதர் அவர்களின் வெற்றியும் கூட இப்படிப்பட்டதுதான். முன்பெல்லாம் விவசாயத்திற்கு இவர் டீசல் பம்பை சார்ந்திருந்தார். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இவருக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவாகி வந்தது. ஆனால் சூரிய சக்தி பம்பை பொருத்தியவுடன் இவருடைய விவசாய வழிமுறையே மாறிப்போனது. இப்போது எரிபொருள் பற்றிய கவலையே இல்லை. நீர்ப்பாசனம் காலாகாலத்தில் நடக்கிறது. ஆண்டு வருவாயும் அதிகரித்து விட்டது. மிகவும் மகத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால், இப்போது இவருடைய குடும்பத்துக்கு தூய்மையான எரிசக்தி கிடைப்பதோடு கூடவே அவர்கள் சிறப்பான வாழ்க்கையையும் வாழ்ந்து வருகின்றார்கள். நண்பர்களே, PM சூரிய சக்தி வீடுகளுக்கான இலவச மின்சார திட்டத்தால் ஆதாயங்கள் வடகிழக்கு பகுதிகளிலும் கூட கிடைத்து வருகின்றது. திரிபுராவின் ரியாங் பழங்குடிகளின் பல கிராமங்களில் மின்சாரம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போது சூரிய சக்தி மினி கிரிட் வாயிலாக அங்கே வீடுகளில் ஒளி வெள்ளம் இருக்கிறது. அங்கே பொழுது சாய்ந்த பிறகு கூட குழந்தைகளால் படிக்க முடிகிறது. மக்கள் தங்கள் மொபைலுக்கு சார்ஜ் செய்து கொள்ள முடிகிறது. கிராமத்தின் சமூக வாழ்க்கை மாறிவிட்டது. நண்பர்களே, தேசத்தில் சூரிய சக்தி புரட்சிக்கு இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நீங்களும் கூட இந்த புரட்சியிலே அங்கம் வகியுங்கள், மற்றவர்களையும் இணையுங்கள். எனதருமை நாட்டு மக்களே, மனதின் குரலுக்காக தேசத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் ஏராளமான தகவல்கள், செய்திகள் எனக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. தொலைவான பகுதிகளில் இருப்போர் கூட எத்தனை ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்கள் என்பது இந்த தகவல்களாலும் தெரிய வருகிறது. நான் உங்களுடைய ஆலோசனைகளை படிக்கும்போது, இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது நம் அனைவரின் ஒரு நேரடி கலந்துரையாடலாக ஆகிவிட்டது என்றே எனக்கு படுகிறது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பானதாக ஆக்கத் தொடர்ந்து உத்வேகத்தை அளிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகே இருக்கும் உள்ளெழுச்சி அளிக்கும் சம்பவங்களை எப்போதும் போலவே பகிர்ந்து வாருங்கள். உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.
முன்னேற்றத்தின் மீதான புதியதொரு நம்பிக்கையை ஒருவரிடம் புகுத்தலாம். இதுதானே வானொலியின் மெய்யான பலம். இவை தேசத்தின் பல்வேறு மூலைகளிலும் இருக்கும் மக்களை ஒரே எண்ணம், ஒரே உணர்வு, ஒரே குறிக்கோள் என்ற வகையில் இணைக்கிறது. அடுத்த மாதம் மீண்டும் நாம் சந்திப்போம். மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் ஆளுமைகளோடு, நம்மை முன்னேற்றக்கூடிய சக்தியளிக்க வல்ல முயற்சிகளோடு நாம் மீண்டும் இணைவோம். அதுவரை நீங்கள் எல்லோரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். பல பல நன்றிகள்.